ஐபிசி மங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட ஹேரோட growthக்கு நேச்சுரல் இன்கிரிடியன்ஸ் மூலமா எப்படி வளர வைக்கலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் முடி கொட்டுறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, ஊட்டச்சத்து குறைபாடு, அதிகமா மாசு அதிகமா படுறது, அதே மாதிரி ஒரு சில ஜெனடிக் ப்ராப்ளம்ஸ், மன அழுத்தம், தூக்கமின்மை, தண்ணி குடிக்காதது, இந்த மாதிரி ஒரு சில ரீசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இதை எல்லாத்தையும் சரி பண்ணணும். அதிகமா தண்ணி குடிக்கணும், கரெக்டா தூங்கணும், கரெக்டா சாப்பிடணும், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க கூடாது, வேற எதையாச்சும் கவனத்தை செலுத்தி அதுல இருந்து வந்துடலாம். இது எல்லாமே நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹேர் growth இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். கடுக்காய், நெல்லிக்காய், அதுக்கப்புறம் தாண்டிக்காய், இது மூணுத்தையும் பொடியாக்கிட்டு நைட்டு நல்லா தண்ணியில காய்ச்சி ஊற வச்சுட்டு காலையில எலுமிச்சப்பழ சாரோட கலந்து நம்ம அந்த தலையில தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட ஹேர் growth ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். முடி வளர்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா அது வெந்தயம் அப்படின்னு சொல்லலாம். வெந்தயத்தை நல்லா அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை நம்ம தண்ணியில கலந்து ஒரு கரைசல் மாதிரி அதை ஆக்கிட்டு அதை நம்ம தலை முடியில தடவி 3/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நார்மலா ஒரு மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா முடி வளர்றது மட்டும் இல்லாம முடி உதிர்றது, பொடுகு இருக்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாவே கியூர் ஆயிடும். அதுக்கப்புறம் வழுக்க மறையறதுக்கு ஒரு சிலருக்கு ஃப்ரண்ட்ல வழுக்க இருக்கலாம். அது எப்படி போக்கணும் அப்படின்னா, கீழா நெல்லி வேற சுத்தம் செஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் துண்டா அதை நறுக்கி தேங்காய் எண்ணெயோட ஊற வச்சு, அதாவது காய்ச்சிட்டு ஊற வச்சுட்டு அந்த தேங்காய் எண்ணெயை பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா வழுக்கை கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும். தேங்காய் எண்ணெய்ன்றது நம்ம முடிக்க இயற்கையாவே ஒரு கண்டிஷனர் மாதிரி. அதனால கண்டிப்பா நம்ம தேங்காய் எண்ணெயை தலையில தேய்க்கிறது நிறுத்தவே கூடாது. கண்டினியூஸா அடிக்கடி தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் தயிர்ல கால்சியம், புரோட்டீன் எல்லாமே அதிகமா இருக்கு. இது நம்மளோட ஹேருக்கு ஊட்டச்சத்து அதிகமாவே கொடுக்கும். அப்பதான் அது ரொம்பவே ஆரோக்கியமாவும் ரொம்ப ஃபிளஃபியாவும் ரொம்ப ஸ்மூத்தனிங்காவும் இருக்கும். அதனால இந்த தயிரோட முட்டையோட வெள்ளைய கலந்து நம்ம ஹேர்ல தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுவும் நம்ம ஹேருக்கு ஒரு ஷைனிங்கான க்ளோனஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் நட்ஸ், பாதாம், வால்நட், முந்திரி, இந்த மாதிரியான நட்ஸ் எல்லாம் நம்ம உணவுல சேர்த்துக்கணும். நம்ம எந்த அளவுக்கு இன்டேக் எடுத்துக்கிற ஃபுட்ஸ் ஊட்டச்சத்தோட எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ஹேர், ஸ்கின் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அதனால இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்க. ரிசல்ட் கண்டிப்பா நல்லா இருக்கும். எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல ரிவீல் பண்ணுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐபிசி மங்கையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்வர்ட்ஸ்ல இது பண்ணிட்டு அது பண்ண உடனே அண்ட் அப்புறம் வந்த உடனே ஆலோவேரா ஜெல் அது யூஸ் பண்ணுவேன். இல்லைன்னா ஐஸ் கியூப் வச்சு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிடும். அதை வச்சுட்டு